கம்பத்துல நின்று மாமிசைக்கு வந்திருக்காளான்னு சித்தோட்ட போடுறாரு. இப்பேற்பட்ட கூட்டத்துக்குள்ள புலைய வந்திருக்கிறானா, புலைய மக வந்திருக்கிறாளா? ஆமோ என்ற ஆண்டவனாகிய சுடலை மாயாண்டி, அந்த சுடலை மாயாண்டி கண் அவருக்கு சுத்துல வருது. ஆமையா கூட்டமெல்லாம் வந்து இருக்கு, கூட்டமெல்லாம் வந்து இருக்கு. குலமகளை காணலையே, ஜனங்கள் எல்லாம் வந்திருக்கு. சாதி கிளிய காணலையே, 5000 ஜனம் இருக்கு. அருகிளிய காணலையே, 7000 ஜனம் இருக்கு. எசைக்கு முத்த காணலையே, 10000 ஜனம் இருக்கு. கொலையம் பெற்ற திருமகளா, கொலையம் பெற்ற திருமகளா, அந்த பைகிளிய காணலையே. சுடலை மேல் திசை பாப்பாரா, மேனகைய காணலையே. வடதிசை பார்ப்பாரா, கணக்கிளிய காணலையே. கீழ் திசை பார்ப்பாரா, கிளிமொழிய காணலையே. தென் திசை பார்ப்பாரா, செஞ்சுடல மாயாண்டி அந்த தேன்மொழிய அண்ணன் கண்டாரு. தென்திசை தம்பாப்பாரா, செஞ்சுடல மாயாண்டி தேன்மொழிய கண்ணால் கண்டாரு. இவள்தான புலமகளோ, இவ்வுலக தேவதையோ. மாவிசைக்கு இவள்தானோ, இவன் மாதர் குல கண்மணியோ. காளி மக இவள்தானோ, கலி உலக தேவதையோ. குலத்து தேவதையோ, பேச வந்த கிளிமொழியோ. அழகு இப்படி நாள் முதுவழகு எப்படியோ, தன்னழகு இப்படி தலையழகு எப்படியோ. தங்கப்பட்டு மின்னுறதோ, சருகை செல சரப்பொலிகள் கண்ணாடி கைவளையல், கண்ணாடி கைவளையல் மாயாண்டி கண்ண பறிகிறதோ. மகா என்ன ஒரு அழகுல இருக்கா. நம்ம அம்மா போட்டிருந்த வைரக்கல் பில்லா கைவ போட்டிருக்காள, இந்த குலமக போட்டிருக்காள. அப்ப இவதான் புலையும் மகளோ, மாவிசக்கியோ. மாவிசக்கிய பார்த்தாச்சு. சரி, புலையங்கோட்டைக்கு நம்ம போகணுமே. ஆனா நம்ம இப்படி போனா அந்த மாவிசைக்கு பாம்பாட்டம் போட்ட பண்டாரம்னு அவன் சந்தேகப்படுவான். பண்டாரம் தான் வந்திருக்காமன்னு நினைப்பா. ஆகையினால் ஒரு இறந்து உண்ண ஆண்டியாக நாமல் போக வேண்டும் என்று நாகங்களை பிடித்து மறுபடியும் நாகமலையிலே விட்டுவிட்டு என் ஆண்டவனாகிய மாயாண்டி எடுத்தார் சுடலை ஒரு சோறு இறந்து உண்ணும் நல்ல ஆண்டி போலே. காவி நல்ல உடையணிந்து உத்திராஜ மாலை போட்டு நீரறிய நெத்தியெல்லாம் திருநீர பூசுவாரோ செஞ்சுடல மாயா
அரிசரங்கா ஒரிசிரங்கோ யாரையாப்பு தொடவாளே ஆலங்கா அத்தி புண்ணோ பொண்ணுக்கு ஒரு பூச்சி நின்ற இடங்களெல்லாம் நீர் சொரையும் மாயாண்டிக்கு அங்க நீர் சொரியும் மாயாண்டிக்கு என் ஆண்டவனாகிய சுடலைசன் ஆமையோ இறந்து பொண்ணும் ஆண்டியாக ஆமா அரிசரங்கி சொரிசரங்க அரையாப்பு துடபால ஆலங்கா அத்தி புண்ணு அத்தி புண்களோடு புண்ணுக்கு 300 பூச்சி ஆமா பரங்கி புண்ணு ஏப்பா பரங்கி பொண்ணு என்ன இடமெல்லாம் ஐயாவுக்கு நீரா சொரி என் அப்பே மாயாண்டிக்கு நீரா சொரியுது அப்பேற்பட்ட சொருபத்தை கொண்ட மாயாண்டி சுடல ஆமோ நம்ம நேரம் ஆபிசைக்கு வீட்டுல பிச்சனை கேட்டா சந்தேகப்படுவா நம்ம மேல தெருத்தருவா இரண வாங்கதை போல் நாமல் பாட வேண்டும் ஆமா பாடி நடித்து போக வேண்டும் என்று மாயாண்டி எப்படி வருகின்றார் எப்படி அண்ணா ஆயோ ஆயோ மகராஜி மார்களே மகராஜி மார்களே பசியார அன்னம் போடுவீர்களே எனக்கோ பசியார அன்னம் போடுவீர்களே இசையட்டும் தேடினே இசையட்டும் தேடினே அயலூரை நாடினே இசையட்டும் தேடினே அயலூரை நாடினே காணாமல் கண்டு முகம் வாடினே அம்மா காணாமல் கண்டு முகம் வாடினே ஆளிலை போலவே ஆளிலை போலவே அங்கெங்கும் தேடினே ஆளிலை போலவே அங்கெங்கும் தேடினே அரணடி பாதத்தை காணாத ஆண்டியே அன்னம் போடம்மா ஏ அம்மா அம்மா கொஞ்சம் பிச்சை போடம்மா அன்னம் போடம்மா கொஞ்சம் தேக்கிளை போலவே தேக்கிளை போலவே அடித்திருகிறே தேக்கிளை போலவே அடித்திருகிறே சிவனடி பாதத்தை காணாத ஆண்டியே அன்னம் போடம் போடம்மா ஏ அம்மா அம்மா கொஞ்சம் பிச்சை போடம்மா அன்னம் போடம்மா கொஞ்சம் பிச்சை போடம்மா ஏ அம்மா புல மகளே மாவிசைக்கு பசிக்கு உடல் துடிக்கி கும்பி கொதிக்கி கையில் அடிக்கி கொடி சுடுது அன்னம் போடம்மா மகிழ்ச்சியார நம்போடம்மா
புல மகளே மாவிசைக்கு வயிறு பசிக்கு உடல் துடிக்கி கொதிக்கி வெயில் அடிக்கி கொடி சுடுது கண்ணை கெட்டுது போடம்மா மாவிசைக்கு யாரணும் போடம்மா அண்ணம் போடம்மா எனக்கு அன்னம் போடு அன்னம் போடு அண்ணம் போடு ஆண்டி மாயாண்டி கேட்ட போது போது கேட்ட போது மாயாண்டி சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு செங்கமலம் தோழி என்ன தோழி பெண்ணாள் பண்டாரம் என்று எண்ணி என்று எண்ணி அழுக்கு போட்ட கிழக்கு பெட்டி கிழக்கு பேட்டி அந்த அருக்கு பாருங்க ஆமா காப்படி பிடிக்கும் இப்ப அழுக்கு பேர் தான் அழுக்கு போட்ட கிழக்கு பெட்டியோ அதே பெட்டி தான் அதே அப்ப பாக்குறோம் அழுக்கு போட்ட கிழக்கு பெட்டி கிழக்கு பேட்டி அதுல தியானம் தினமாவும் தினமாவோ செங்கமலம் எடுத்துக்கொண்டு எடுத்து கொண்டு என் மாயாண்டிக்கு அன்னம் போட வாராளே செங்கமலம் பார்த்தாரே மாயாண்டி அங்கிருந்து ஒருதே அன்னம் போட வாரா இவ சாட ஒரு மாதிரியா தெரியுதே ஏ சன்னல்ல பார்த்த பெண்ணா தெரியலையே கண்ணல்ல பார்த்தவா ஆளு செக்க செவேருன்னு இருந்தாளே சம்முன்னு இருந்த ஆளு இவ கொஞ்சம் ஆளு நிறம் கம்மியா இருக்காளே ஏ நவாப்பழ கலர்ல இருக்காள எம்மா ஓ நீ யாரம்மா நான் தான் இந்த வீட்டு எஜமானி பெண்ணுக்கு எஜமானி தோழி பெண்ணு அம்மா அப்ப உள்ள போ ஏன் உள்ள போ சொல்ற வேலைக்காரி கைனால வாங்கி சாப்பிட்டா எனக்கு தோசை வந்து சேரும் ஆமாம்மோ ஏ தாத்தா ஓ ஏ கிழவா என்ன உனக்கு வயித்துல பசி இல்ல உனக்கு முட்டுல பஜி வயித்துல பசி உள்ளவன் யாரு அன்னம் போட்டாலும் வாங்கி சாப்பிடுவான் அண்ணன் அம்மா அப்போ உனக்கு முட்டுல பசி நீ வேற யாரு வந்து அன்னம் போட்டா வாங்கி சாப்பிடுவ உள்ள இருக்கா பாரு ஏ செங்கமலம் என் வீட்டுக்காரி உள்ள இருக்க வேலைக்காரி உனக்கு என்ன சோழி எனக்கு சொந்தக்காரி உள்ள இருக்க சோழிக்காரி உனக்கு என்ன வேலை 7:30க்கு கீழே இருக்காளே வெளியே வந்தா தானே போவா 7:30க்கு கீழே இருக்கு எஜமானிய மாமிசைக்கு வந்து ஒருபடி அன்னம் போட சொல்லு நான் வாங்கி சாப்பிடுவேன் 7:30க்கு கீழே இருக்கு நம்ம அக்கா இவனுக்கு எப்படி தெரியும் புலையனை காட்டிலும் பெரிய மாந்திரவாதியா இருப்பானோ என்று செங்கமலமானவா 7:30க்கு கீழறையிலே வந்து அக்கா ஏ மாவிசைக்கு யாரோ ஒரு பண்டார இரணம் கேட்க வந்தான் நான் அன்னம் போட போனேன் இந்த கிழட்டு பாவி என் கைனால வாங்கி சாப்பிட்டாம வீங்க மாட்டானா உன்னுடைய கைனாலே போய் அன்னம் போட்டா தான் வாங்கி சாப்பிடுவானா எம்மா ஏ செங்கமலம் தாத்தாக்கு வயசு என்ன இருக்கும் 110 வயசு வாலிபரை கண்டாதான் உனக்கு ஆபத்து தாத்தாவுக்கு 90-100 வயசு இருக்கும் உன் பேர அழகா சொல்லுதான் உங்க அப்பனை காட்டி பெரிய ஆளா இருப்பான் போலுக்கு நீ போய் ஒருபடி அன்னத்தை போடக்கா இது தேனும் தினமாவும் கொடுத்தா செங்கமலம் மாவிசைக்கு தேனும் தினமாவும் வாங்கி முகத்தை மறைத்தா முக்காட போட்டா அவ மின்வாசலுக்கு வந்தா சுடல பின்வாசலுக்கு வாராரு அவ பின்வாசலுக்கு வந்தா மாயாண்டி முன்வாசலுக்கு வாராரு பிச்சைக்கு வரும் பண்டாரம் உனக்கு பின்னும் முன்னும் வேலை என்ன சேலை எப்படி கேட்டிருக்கான்னு உனக்கு தானே தெரியும் எங்களுக்கு என்ன தெரியும் அப்படி இல்லைன்னு காஞ்சி பட்டுடுத்தி வராதுல அம்மா ஏ மாமிசைக்கு நான் முன்வாசலுக்கு வந்தா நீ பின்வாசலுக்கு வார நான் பின்வாசலுக்கு வந்தா நீ மின்வாசலுக்கு வார முகத்தை மறைச்சிருக்க முக்காடு போட்டிருக்க முகத்தை மறைத்து நீ அன்னம் போட்டையானா உங்க அப்பே உன்னைய மூலையில வச்சு பாப்பான் முக்காடை எடுவு முகத்தை காட்டுனா மாவிசைக்கு முக்காடை எடுத்து முகத்தை காட்டினா அம்மா ஏ பேத்தி உன் கையில என்னம்மா வச்சிருக்க தேனும் தினமாவும் வச்சிருக்கேன் தாத்தா இந்த தேனும் தினமாவும் தாத்தாவுக்கு போட்டேன்னு சொன்னா
சாப்பிட்டு யாருக்கல்ல இன்னைக்கு தாத்தா 8 நாள் ஆச்சு. தேனும் தினமாவும் கொடுத்தேன்னு சொன்னா தாத்தாவுக்கு விக்கல் வந்து படக்குன்னு இறந்தாலும் இறந்து போவேன். தாத்தா அப்ப எங்க வீட்டுல நடச்சம்பாரிசி பழைய சோறும் மலை நார்த்தங்காருக்கு தரட்டுமா? ஐயோ தாத்தா மேனிய பாத்தியா, ஒரே அரிசரங்கும் சொரிசரங்குமா இருக்கு. தாத்தாவுக்கு நின்ன இடமெல்லாம் நீரா சொரியுது. தாத்தாவுக்கு யாருக்கு இல்ல சுரம் வேற. சுரம் வேற? ஆமா, காய்ச்சல் காய்ச்சல் காய்ச்சலா? அதனால பழைய சாதத்தை சாப்பிட்டேன்னு சொன்னா தாத்தாவுக்கு சனி வந்து படக்குன்னு போய் சுரம்னு சொன்ன உடனே உனக்கு ஏன் சுரம் வருதுன்னு சந்தேகமா இருக்கு. நான் என்ன குழந்தையா உண்டாயிருக்கேன் சுரம் இறங்கிறதுக்கு? நீ தானே சொல்லுத. சுரம்னு சொன்னா காய்ச்சல். அப்படியா? அம்மா அது ஜுரம். அப்படியா? இது சொர இறங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சுரம்னு சொல்றான், சுரம்னு தானே சொன்னேன். தாத்தா அப்ப எங்க வீட்டுல அரிசி இருக்கு தரட்டுமா? ஏடி அம்மா மாவிசைக்கு அரிசி கொண்டு போட்டையானால் ஆக்கி போட ஆளும் இல்லே. பச்சரிசி போட்டையானால் படைச்சு போட ஆளும் இல்லே. புங்கரிசி போட்டையானால் பொங்கி தர யாரும் இல்லே. தினையரிசி போட்டையானால் தினையரிசி தாத்தாவுக்கு திருச்சி தர ஆளும் இல்லே. தாத்தா அப்ப தினையரிசி வேண்டாமுங்க, திருச்சி போட ஆள் இல்லைங்க. பச்சரிசி போட்டா படைச்சு போட ஆள் இல்லைங்க. புழுங்கரிசி போட்டா பொங்கி தர ஆள் இல்லைங்க. வேற உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பேத்தி தாத்தாவுக்கு தாகமா இருக்கு, தவளப்படாத தண்ணி வேணும். தாத்தா ஆத்துக்கு போங்க, அங்க ஐர மிதக்கம்மா. குளத்துக்கு போங்க, கொக்கு எச்சம் போட்டிருக்கு, ஊத்துக்கு போங்க. அப்ப எங்க வீட்லயும் அந்த தண்ணி தானே இருக்கு. ஏ பேத்தி உன் வீட்டுல தவளவடா தண்ணி ஒரு இடத்துல இருக்கு. 8வது அரண்மனையில் 9ஆம் உரியாதியில 10வது கலசத்தில ஒண்டகப்பெம் பொலையனுக்கு ஆவின் பாலு கறந்தல்லவோ எம்ம கறந்தல்லவோ அன்போடு வச்சிருக்க வைத்திருக்க அன்போடு வைத்திருக்க. அரண்மனை 9வது உரி 10வது கலசத்துல உங்க அப்பனுக்கு காராம்பசிவன் பால் கறந்து வச்சிருக்கிய, அதுதான் தவளபடா தண்ணி. முத்தத்துல நிக்க பண்டாரம். முத்தத்துல நிக்கிறவனுக்கு 8வது அரண்மனையில இருக்குது எப்படி தெரியும்? எப்படி கண்டா, எப்படி பார்த்தா? நேத்து முந்தானத்து வந்த பண்டாரமும் தெரியல. அவன் கறக்கும் போது பார்த்தானா, இலை எடுத்து வைக்கும் போது பார்த்தானா, நம்ம அப்பனை விட பெரிய புலையனா இருப்பானோ, பெரிய ஒரு மந்திரவாதியா இருப்பானோ. கொடுக்காம இருந்தா கோடி தோசை நம்மளுக்கு வருமே, நமக்கு வந்து சேருமே. தாத்தா என்ன இங்கே நில்லுங்க, அப்படியா? எடுத்துட்டு வாரேன். சீக்கிரம் ஓடியா, சீக்கிரம் ஓடியா. 8வது அரண்மனை 9வது உரி 10வது கலசத்துல வெள்ளி கண்டியில அப்பனுக்கு வைத்திருந்த ஆவின் பாலை எடுத்து வெள்ளி டம்ளர்ல மாயாண்டிக்கு ஊத்தி கொண்டு வர. ஊத்தி கொண்டு வர பங்கிட்டு. ஏ பேத்தி என்ன நடையில நின்னு கொடுத்தா உனக்கு எனக்கும் தோஷம். தோஷம் தோஷம் ஐயா. நீ வெளிய வாரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? ஆண்டாடி நீ உள்ள வராத, நான் வெளியில வரேன். எங்க அப்பா வந்தாமனா உண்டு இல்லன்னு ஆக்கிருவான், அதனால நானே வெளியில வரேன் என்று மாவிசைக்கு படிதாண்டி வந்து மாயாண்டிக்கு பால் டம்ளரை கொடுத்தா கிழவன் வாங்குற மாதிரி வாங்கி டவக்குன்னு கீழே விழுந்துட்டாரு. விழுந்துட்டாரு. ஏ தாத்தா நீ கீழே விழுந்துட்டிய, கைபிடிச்சு தூக்க இடம் இல்ல, உன் மேலெல்லாம் சிறங்கா இருக்க. ஏ பேத்தி உங்க அம்மால பெத்த தாத்தாவா நினைச்சு என்னை தூக்கு. மாவிசைக்கு தூக்கும் போது சும்மாவா தூக்குதா? தூக்க 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 விழுந்தா துவண்ட பண்டார கிழவே. தூக்க 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 விழுந்தா
துவண்ட பண்டார கிழவன் சாஞ்சி 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 விழுந்தா சாமி பண்டார கிழவன் சொக்கி 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 விழுந்தா சுடல பண்டார கிழவன் மயங்கி மயங்கி விழுந்தார் மாயாண்டி பண்டார ஏ தாத்தா என்ன மறுவாதியா வாங்கி குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணு உனக்கு மறுசாதி கெட்டு போவோம் மறுசாதி கெட்டு போவோம் ஏ பேத்தி உன் பொன்னான மேனையும் புண்பட்ட மேல பட்ட உடனே தாத்தாவுக்கு தாகமெல்லாம் பறந்து போச்சு அப்படியா ஏ தாத்தா உனக்கு கொழுப்பு குடலை சுத்தி கிடக்கு ஆமா ஐயா ஏ மாவிசைக்கு என்ன தாத்தா என்னை ஆண்டி என்று எண்ணாதே அம்மா ஆமாம்மா பிச்சைக்கு வரல அம்மா வரலையம்மோ பெண் கேட்டு வந்தேன் நம்ம வந்தேனம்மோ அண்ணா வாங்க வரல அம்மா வரலையம்மோ வாழனா வந்தேன் நம்ம வந்தேனம்மோ கஞ்சி வாங்க வரல அம்மா உனக்கு கணவனா வந்தேனம்மா ஏ தாத்தா என்ன பேத்தி உனக்கு இனிமே மறுவாதி இல்ல ஆமா உன் வயசு என்ன என் வயசு என்ன உனக்கு 100 வயசு இருக்கும் எனக்கு 16 நான் உனக்கு வாக்கப்பட்டேனே ஆனா ஆமா நான் ஆத்துக்கு போனா ஆண்டி பொண்டாட்டியும்பா அண்ணா வர ஆண்டி பொண்டாட்டி என்பா கிணத்துக்கு போனா கிழவன் பொண்டாட்டியும்பா கிழவன் பொண்டாட்டி வாரா இது நம்மளுக்கு ஒத்து வருமா வராது தாத்தா ஏ தாத்தா என்ன பக்கம் பழுத்தவரே தாத்தா எகிழவா பத்தினிய நினைக்கலாமா ஏதாத்தா பத்தினிய நினைக்கலாமோ ஏதாத்தா எகிழவா ஏதாத்தா எகிழவா தாத்தோ காவி உடை அணிந்தவரை எகிழவா கண்ணி பொண்ணை நினைக்கலாமா ஏதாத்தா கண்ணி பொண்ணு நினைக்கலாமோ ஏதாத்தா எகிழவா ஏதாத்தா எகிழவா தாத்தோ சாக போற நாளையில ஏதாத்தா எகிழவா சைசு கப்பல் தேவதானோ ஏதாத்தா உனக்கு சைசு கப்பல் தேவதானோ ஏதாத்தா எகிழவா ஏதாத்தா எகிழவா தாத்தோ ஏ தாத்தா என்ன பேத்தி நல்ல ஒரு வெள்ளை வேட்டி இல்ல இல்ல காத்துல ஒரு கடுக்கம் இல்ல கிடையாது கையில ஒரு மோதிரம் இல்ல இல்ல இந்த வயசுல உனக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்கா என் மீது உனக்கு நினைப்பு இருக்கா தாடி நிறைச்சு போது தாத்தா ஏ தாத்தா தைரியம் உங்கட்டு போச்சு தாத்தா உனக்கு உங்களுக்கு தைரியம் உங்கட்டு கெட்டு போச்சு தாத்தா தாத்தா தாடி நிறைச்சாலும் பேத்தி 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 தைரியம் உங்கட்டு போவல பேத்தி எனக்கோ தைரியம் உங்கட்டு போகல போகல பேத்தி 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 எனக்கோ உன் மீச நிறைச்சு போச்சு தாத்தா தாத்தா அத்தா தைரியம் உங்கட்டு போச்சு தாத்தா எனக்கோ வீரியம் உங்கட்டு போச்சு போச்சு தாத்தா தாத்தா மீச நிறைச்சாலும் பேத்தி
பேத்தி ஆசை நிறைக்கலைய தாத்தாவுக்கு ஆசை நிறைக்கலையோ பேத்தி மூக்கு பழுத்து போது கிளவா ஏ கிளவா உன்னைய மூலையிலே சாத்தி வச்சு அளவா உன்னையே மூலையிலே சாத்தி வச்சு அளவா அளவா மூக்கு பழுத்தாலும் பேத்தி பேத்தி மூர்க்கம் குறையலைய பேத்தி எனக்கு மூர்க்கம் குறையலைய பேத்தி பேத்தி தாத்தா எங்க அப்பன் வடி போலைய வந்தா அவனை வந்துடுவான் ரெண்டு துண்டா குடி போலைய வந்தாமனா உன கொத்திருவான் பிளாக்கா கொத்துனதாக பேத்தி உங்க அப்பா எங்க மாமா வந்தார் எங்க மாமா வந்தா மாமன் பேரும் புலைய வருவான் வருவான் மகளை மனம் முடித்து தருவான் தருவான் மகளை மனம் முடித்து தருவான் தருவான் வருவான் வருவான் யாத்த புலச்சி இப்ப வருவான் அண்ணவாரா வந்துட்டா ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா நம்மளை ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா அழைப்பா வருவா அண்ணவாரா உன்னைய என்னையோ அடி 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 மாவிசைக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள அப்பனோட மந்திரம் ஆண்டியோட தந்திரம் கண்டிப்பா தெரியும் அடி ஆண்டி என்று நினைக்காது உன்னை கருவ கருவழி கண்ணி பண்ண உருவ உருவழிப்ப உத்தமிய வீட்டுக்குள்ள இருப்பவளை வீதிக்கு இழுத்திடவே அறைக்குள்ள இருப்பவளை ஏடி ஏடி அம்பலத்தில் ஆட்டி வைப்பே என்று மாயாண்டி சுடலை மார்பு தட்டி சபதம் வைத்து மாயமா மறைந்தார். புலையல் மகா புலைய வரும் பொழுது ஏ அப்பா ஏ புலையா யாரோ ஒரு பண்டாரம் கிழவ எரண வேங்க வந்தானப்பா. நான் அன்னம் போட போகும்போது எண்ணி 8 நாளைக்குள்ள என கற்பழிப்பேன் என்று சபதம் வைத்தான். மார்பு தட்டி சபதம் வைத்து மறைந்தாரப்பா. பேரை சொன்னியாடா? உன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் கற்பழிப்பேன் சொன்னாம்பா. அப்படியா சொன்னா? கிழவன் ஒரு கிழவன் சொன்னாமனு அழுதுகிட்டு இருக்கேன் அவளை. இப்படி அழுது முகத்தால அவன் சபதம் வச்சுட்டு போற போக்குல கல்லு தட்டி விழுந்தாமனா ஜோலி முடிஞ்சிரும். ஒத்துன்னு விழுந்தாமனா படக்குன்னு போய் சேர்ந்துருவான். பயப்படாத என்று 4 வாசலுக்கும் 4 தேவாலய காவலுக்கு வைத்து சபதம் வைத்து சென்ற பண்டாரத்தை அவன் காத்தா பறந்தாலும் கண்டதுண்டமாக்கிடுவேன். ஈயா பறந்தாலும் இறந்துண்டு துண்டாக்கிடுவேன் என்று வல்லையன் கம்புமா நிக்காம் பெரும் புலைய எதிர்பார்த்து நிக்கிறான். 7:30க்கும் கீழறையில
அம்மா 21 தோழி பெண்களோடும் ஆவிசைக்கியா இருக்கிறா. சரி பார்த்தாரும் ஆயாண்டி சுடல என்னய்யா நம்ம காத்தா பறந்தா கண்ட துண்டு ஆய்க்கிறோம்னு சொல்லுதானே. நிக்கிறானே ஈயா பறந்தாலும் 2 துண்டு ஆய்க்கிறோம் காணே. ஆமா அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு சொருபத்தை எடுக்கணும், சொருபத்தை எடுத்து போகணும் என்ற ஆண்டவனாகிய மாயாண்டி ஆமையோ சித்தெரும்பு வடிவம் கொண்டு 7:30 கீழறையில் இறங்குதாரமாயாண்டி சுடலையவர் இறங்கும் போது மாயாண்டி சுடல மாவிசைக்கிய கண்டா சப்பரமஞ்ச கட்டிலே சயனமா தூங்குதா. அப்பம் பார்த்தாரே மாயாண்டி லைட்டு எரிகிறதோ தேன்மொழியா தூங்குறதோ அரிக்கிராம எரிகிறதோ அருமமக தூங்குறதோ சீரில் பல்பு எரிகிறதோ செல்லமக தூங்குறதோ. நம்ம சபதத்தை முடிக்கணும்னா நம்ம வந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுமானா என்ன செய்யணும்? இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு தூக்கத்தை கொடுக்கணும், இந்த பொம்பளைகளுக்கு உறக்கத்தை கொடுக்கணும். கொடுத்தாதான் நம்ம கற்பழிக்கலாம் என்ற ஆண்டவன் மாயாண்டி நித்ரா தேவியை வரவழைத்து 3:45 நாளிகை உறக்கத்தை கொடுத்தார் மாயாண்டி. அம்மா பயிர் எடுத்துட்டானா அங்க பாரு, கல்லனும் பார்க்க மாட்டான் மண்ணனும் பார்க்க மாட்டான். முந்திய இங்க விரிப்பா தலையா அங்க வச்சு படுத்துருவா. தோழி பெண்கள் கண் அசந்து தூங்குகிறார்கள். அப்ப மாயாண்டி சுடல எடுத்தாரே ஒரு சொருவோ எலுமிச்சங்கனி போல வடிவம் கொண்டு மாவிசக்கிய மேலையல்லோ உருளு வாரா பதறி முழித்தா புலையமாக கனி என்று மனதில் எண்ணி கையாலே எடுக்காலே கண்ணத்தில வைக்கால வலது கண்ணோ வைத்த போது சுடலை இடது கண்ணோ முத்தமிட்டார். இடது கண்ணோ வைத்த போது வலது கண்ணோ முத்தமிட்டார். கைபிடித்த கணவன் போலே கணவன் போலே சுடலை கலந்து விளையாடுவாரா கணவன் போலே. 3:45 நாளிகைக்குள்ள சொன்ன சபதத்தை நிறைவேற்றினார். தெற்கே தலையும் வடக்கே காலுமா படுத்திருந்த புலையமகா மாவிசக்கியா வடக்கே தலையும் தெற்கே காலுமா படுத்திருக்கிறார். மாயாண்டி சுடலை கற்பழித்தார். இனி இந்த புலையன் மகளாகிய மாவிசைக்கிய மாபூச போடணுமானா நம்ம எங்கே போகலாம்? காட்சி மலவிளையில் கண்ணாடி பொன் சோலையிலே ஏலத்தூர் மக்கள் எல்லாம் விட்டு பிள்ளை மக்கள் 7 விட்டு வைகாசி சாரலில் வாழ போட வேணும் என்று வட்டிக்கு பணம் வாங்கி வாழை போட்டா வாழையும் வைக்கும் தாளையும் வாழ வைக்கும்னு நினைச்சிருக்கான் என்று 8 வீட்டு பிள்ளை மக்கள் 7 வீட்டு மலப்பழியர்களுமாக காடு வெட்டி ஒளி கொளுத்தி கட்டை வெட்டி தீ போட்டு வேகாத கட்டையெல்லாம் வேலைக்கு 6 உழவுழுது ஆட்டு கிடக்கடை மறித்தார். 7 நல்ல உழவுழுது எரும மாட்டு 10 உழவுழுது 10 உழவுழுது பசுவ மாடு கடை மறித்தார். இஞ்சியொடையாலும் கடுக்காத்து பிள்ளையோ சாதிக்கா குறுமொழகு கடுக்காத்து பிள்ளை சாதிக்கா சாதிப்பத்திரி குறுமொழகு சரமிளகு நாவாள பேவாள நல்ல மொந்தம் கசலியோடு கதலியோடு மலை விளை மாசுல்களை பயிர் செய்து
பயத்துக்கு காவலாக யாரு வாரா? இசக்கிமுத்து பழியனை காவலாக வைத்தார். சரி, இந்த இசக்கிமுத்து பழியனை ஏன் காவலுக்கு வைத்தார்களானா, இதனால என்ன? அவங்கதான் காட்டுவாசிகள். ஏப்பா மலைப்பள்ளியர்னு சொன்னா மலைக்குள்ள சுத்தி தெரியுது. ஆமா, பயப்பட மாட்டாங்க. ஆமா, அதனால தம்பி இசக்கிமுத்து, என்னன்னா உனக்கு பச்சை மூங்கில் வெட்டி பரன் போட்டிருக்கேன்டா. ஆமா, இந்த வருஷம் உனக்கு 50 ரூபாய் சம்பளம் கூட. சம்பளம் கூடுதலப்பா. நீ சென்று மலை விலையிலே காவல் காத்து வாண்டா. சரி, இசக்கிமுத்து பழியன காவலாயிருக்கும் பொழுது ஆமையோ வைகாசி மாசம் பயிரிட்டார்கள். ஆடி மாசம் அடகாத்து வீசுது. காத்தின் வாசம் பட்டு பயிர் வாட ஐயா சுடலைக்கு மூக்க துளைக்கி. இந்த பைத்தை நாம அழித்தோமான புலையன் வருவான், புலைய மகளை மாபூசை போடலாம் என்று இசக்கிமுத்து பழியனை செவிட்ல ஓங்கி ஒரு அடி, காலை இழுத்து கிளை போட்டார். அடி விழுந்ததுதான் தோஷம். அப்புறம் என்ன நடந்ததுன்னே இவருக்கு தெரியாது. நல்ல அசந்து தூங்கிட்டான் போல. என் ஆண்டவனாகிய மாயாண்டி பைத்தை அழிக்க வேணும் என்று கொண்டு வாழ பூச்சி போலே பொறுத்து விட்டா வெட்டுவாரா செவ்வாழ பூச்சி போலே செவியறுப்பாரு யான போல அழிக்காரே பயத்தை எல்லாம் பண்ணி போல பைத்தை எல்லாம் முண்டுதாரே கரடி போல சுடல வடிவம் கொண்டு ஐய வடிவம் கொண்டு காட்டை எல்லாம் அழிப்பாரா ஏ வடிவம் கொண்டு மூணே முக்கா நாளிகைக்குள்ள மலவிளைய அழித்தார் மாயாண்டி. ஏ இசக்கிமுத்து, எழுந்தரித்து பாரடா உன் மலவிளைய. பதறி முழித்தாம் பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஐயோ என்ன செய்வேன், வேலை பார்த்த முதலெல்லாம் வீணா போச்ச, பாடுபட்ட முதலெல்லாம் பாழா போச்ச, கஷ்டப்பட்ட முதலெல்லாம் கறி முடிஞ்சு போச்சு. ஆமையோ ஊருக்குள்ள ஓடி வந்தா, பழியமார்களையும் பிள்ளைமார்களையும் அழைத்தா. சரி, ஏ அண்ணா, ஆனை அழிச்சிருக்க ஆனை தடம் தெரியல, ஆனை வந்த தடமும் இல்லண்ணா, பண்ணி முண்டிருக்கு பண்ணி வந்த தடம் தெரியலையே அண்ணா. தம்பி, நீ சொல்றதை பார்த்தா ஏதோ ஒரு தெய்வ குத்தம் போல் தெரியுதடா. தெரியுதப்பா. ஆகையினால் நாம மை போட்டு ஈவலைக்கு பார்க்கணுமானா யார கூப்பிடலாம்? நம்ம அண்ணன் பெரும்புலையனை தான் கூப்பிடணும். அவன் தான் தொழில்ல ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப வல்லவசாலி. துட்டுக்கு தக்கன அவன் தொழில் பார்ப்பான். துட்டு 10,000 கூடுதல் வாங்கிட்டாலும் அதுக்கு தகுந்தவாறு தொழில் இருக்கும் என்று காக்காச்சு மலை விலைக்கு ஈவலைக்கு பார்க்க காளி புலையங்கிட்ட வந்து சொன்னார்கள். சரி, காளி புலையே, தம்பி நான் வந்து ஈவலக்கணுமானா அதுக்கு தகுந்த பொருட்கள் வேணுமே அப்பா. அப்படி என்னன்னா பொருள் வேணும்? இங்க வண்டறிய ஓலையில பகடாப்பு எழுத வேண்டும், ஆமவோடு பலக வேணும், அட்ட கும்பம் 8 வேணும், அதுக்கு தேங்காய் வேண்டும், நினையாத பச்சரிசி நாருரியா தேங்காயோ அறுத்தெறிய சேவல் இழுத்தெறிய சிறு சொலவு 1 வேணும், சுள்ளக்கர சாம்பல் வேணும், சுடுகாட்டு சாம்பல் வேணும், வீட்டடுப்பு சாம்பல் வேணும், வெள்ளாவி அடுப்பு சாம்பல் வேணும், காட்டடுப்பு சாம்பல் வேணும், கடையடுப்பு சாம்பல் வேணும். அண்ணே, என்ன செய்வியோ ஏது செய்வியோ பிடி 5001 வரும் வெள்ளிக்கிழமை நீ வந்து ஈவலைக்கு பார்க்கணும். மறு வெள்ளிக்கிழமை பொருட்களை சேகரித்து பூதங்களை வரவழைத்து புறப்பட்டாம் மலவிளைக்கு. காக்காட்சி மலவிளையிலே வந்து ஆமாவோடு பலகை போட்டு
அட்டகும்பம் 8 வைத்து ஆமையா அதுக்கு தேங்காய் 10 வைத்தான் 10 வைத்தான் புலையன் அறுத்தறிந்தான் 6 சேவல் இழுத்தறிந்தான் 7 கிடா ஆமோ சிறுசுளவை எடுத்து சீர்காழி சக்கரம் சிதம்பரம் அச்சரத்தை வரைந்து பார்த்தான் ஆமண்ணா மாயாண்டி சுடல அடை வரும்புலையா புலையா அழைத்த காரணத்தை சொல்லப்பா அழைத்த விவரம் என்னடா ஏ மாயாண்டி நீதான் இந்த மலவிளையை அழித்ததா உன்னை பிடித்து அடைக்கவே நான் இங்கு வந்திருக்கிறேன் அடை வரும்புலையா என்னை நீ பிடித்து அடைக்க போறாயா உன் சிமுலுக்குள்ளே நான் அடைபடணுமானா நான் கேட்கும் பொருள் எல்லாம் உனக்கு தர முடியுமா அப்படி என்ன தேவதை உனக்கு வேணும் இப்பவே இந்த காக்காட்சி மலவிளையில எனக்கு 8வது வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 7 பரணு கட்டி 7 பரணிலையும் எனக்கு 7 பலி கொடுக்கணும் அப்படி என்னப்பா பலி வேணும் உனக்கு சூலாடு சூலு பண்ணி சரி பாலாடு பாலு பண்ணி செங்கிடா சேவல் கோழி 7வது பரணில ஒருத்திக்கு ஒரு மகா தாயா தலைமகா தவம் இருந்து பிறந்த மகா கல்யாணம் ஆகாத தலைப்பிள்ளை சூழி 8 மாத கர்ப்பிணியை எனக்கு பலி கொடுத்தா 1008 சொருபத்தில் அரை சொருவாகப்படுவேன் மாயாண்டி ஏ சுடல எதை கேட்டாலும் கொடுப்பேன் கடைசி கேட்டவாறு கல்யாணம் ஆகாத 8 மாத கர்ப்பிணி அவளை நான் எங்கப்பா பாக்க மை போட்டு பாருடா எங்க இருக்கான்னு தெரியும் மை போட்டு பார்த்தா மகள் கர்ப்பவதியா இருக்கிறதை கண்டான் பெரும்புலையன் ஏய் சுடல என் மகா அன்னைக்கே சொன்னால அந்த சண்டாள தேவாத நீதானா என் மகளை இக்கோலம் கண்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா விட போறது இல்லப்பா என் மகளை பலி கொடுத்தாவது மாயாண்டிய பிடிக்கணும் சொந்த மகளை பலி கொடுத்து சுடலையை நாம் பிடித்தடைக்க வேண்டும் காக்காட்சி மலவிளையில 8வது வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 7 பரணை கட்டி புலையனே கோமரமா ஆடி நிற்கின்றான் போட்ட மாலை களையல பூஷின மஞ்சனையும் அழியல ஒத்த பந்தங்கையுமாக மகனே மகளே என்று வருகிறான் மாந்திரவாதி புலையன் அப்பன் சத்தத்தை கேட்ட அடகதவை திறந்தாள் மஞ்சன பூசின முகத்தை பார்த்தா பேய் முகமா இருக்கு அங்கி ஓடுகிறார் என் மகளே மாவிசைக்கு என்னையா உங்க அப்பே வந்திருக்கண்டா பயப்படாத பயப்படாம வா மகளே காக்காட்சி மலவிளையில நம்ம சொந்த சாமி மாயாண்டிக்கு ஊட்டு நடக்கு ஊட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அம்மா கைனால நீ வந்து ஒருவான பொங்கல் வைத்தையானா அம்மா பிறக்கும் பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஏ சண்டாளப்பாவி என்னப்பா எந்தகப்பா பெரும்பூலையா பெரும்பூலையா எங்க சிமிழும் எங்க சிமிழும் எங்க மாந்திர தொழிலும் எங்க தொழிலும் எங்க ஐயும் பொய்யாச்சு ஆண்டி சொல்லு உண்மையாச்சு வியாபாரி சண்டாளா ஆண்டி என்னை கற்பழிக்க அருமையா வளர்த்தாயோ ஒரு பண்டாரம் கற்பழிக்க பவுசாக என வளர்த்தாயனை மாங்காயும் தின்னு மாமரத்தை கண்டதில்லை தேங்காயும் தின்னு தென்ன மரம் கண்டதில்லை ஆத்து தண்ணி குடிச்சிருந்த ஆத்தாங்கர பார்க்கலையே குளத்து தண்ணி குடிச்சிருப்பே குளத்தாங்கர பார்க்கலையே ஊத்து தண்ணி குடிச்சிருப்பே ஊத்தாங்கர பார்க்கலையே வாதலில அழுக்கெடுக்கும் மன்னா பிள்ளை முகம் மாறியே வீட்டுக்குள்ள இருந்த மக திருக்கி வந்ததன அறைக்குள்ள இருந்த மக அம்பலத்தில் வந்ததன
வரமாட்ட மலவிளக்கி தாயா தலை மகள்தான் தலை பிள்ளை சூலி அப்பா எந்தகப்பா பெரும்புலையா சண்டாள சுடலைக்குத்தான் தாளாம்பு வாசம் அப்பா குல மகளோ வந்தேனா கொல்லாத மாயாண்டிக்கு பிச்சு பூவாசம் அப்பா ஆனன்றும் பெண்ணே நம் பெற்று எடுக்கணுமே அப்பா நம் பிள்ளை முகம் பிள்ளை முகம் பார்க்கணுமே பார்த்தாம் பெரும்புலையே மாயாண்டிக்கு நேரம் தவறி கொடுத்தா ஏத்துக்கிட மாட்டாரு நம்மள போட்டு தள்ளிடுவாரு இவ்வளோ மாட்டம்ங்கிறாள என்று சுண்டு மைய சுண்டினான் பெரும்புலையே மாட்டேன் என்றவா வாரேன் என்று சம்மதித்தா அப்பா நான் உன்னோடு வரணுமானா பட்டு சேலை கட்டட்டுமா இல்ல பழைய சேலை கட்டட்டுமா ஐயோ நீ இருக்க அழகுக்கு இந்த ட்ரெஸ்ஸே போதும் அம்மா தங்க நகை போட்டுட்டுமா வேண்டாம் வேண்டாம் மகளே அழகு தன்னழகே போதும் போதும் அம்மா கல்லெறிக்கு மிஞ்சிரலாம் கண்டிஷ்டிக்கு மிஞ்ச முடியாதம்மா முடியாது மகளே என்று ஒரு தண்டியலை உண்டு செய்து சரி மகளே அதிலே அமர வைத்து மலவிலைக்கு கொண்டு வந்தான் ஆமா ஐயா 7 பரன் கட்டியிருக்கானே 7வது பரண மகளுக்குன்னு ஒதுக்கி போட்டிருக்கான் அவளுக்குன்னு இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கான் அம்மா என் மாமிசைக்கு நீ கர்ப்பிணி பெண்ணா கூட்ட வைக்க உனக்கு பிடிக்காதம்மா அதனாலே உனக்குன்னு ஒரு 7வது பரண ஒதுக்கி போட்டிருக்கானே அதுல உட்கார்ந்து நீ ஊட்டு பார்க்கலாம் அல்லவா இருந்து பார்த்தனா சுடல பார்வை உன் கண்ணுக்கு பட்டுரும் கர்ப்பிணி ஆள் கண்ணுக்கு பட்டுரும் அம்மா அதனால நீ படுத்துக்கம்மா படுத்திருந்து பாரம்மா மைய வேலை அவளுக்கு தன் ஓர்மையே இல்ல ஏதோ சொன்னாலும் ஆமா ஆமா ஆமாங்க மகளை படுக்க போட்டான் சண்டாள பாவி ஆமையோ கத்தாழ நாறு கருங்கொடி நாரை எடுத்து நல்ல தீல வாட்டி கிழிச்சு ரெடியா வச்சிருக்கான் மகளுக்கு 4 மைய அழிஞ்சு போச்சு தன் ஓர்மை வந்தது ஆமையோ ஏ பாவி சண்டாளா சண்டாள போலையா கூட்டி கொண்டு வந்து என்னை கொலை செய்ய துணிந்தாயோ பாவி ஆமோ மாயாண்டி சுடலைக்கு என்னை மாசி கிடாயா வளர்த்தாயோ சண்டாளா சுடலையான மாயாண்டிக்கு சூலாட என்னை வளர்த்தாயோ என்னை பெற்ற சண்டாளி நான் கருவா சனைக்கும் போது கருமருந்தை தின்னால் இல்ல என கருவிலே கலைத்தால் இல்ல நான் உருவா சனைக்கும் போது ஒரு மருந்தை தின்று என உருவிலே கலைத்தால் இல்ல என்னை பெற்ற பாதவத்தி என் கொப்புல அறுக்கும் போது என் கொதவளையா அறுத்தால் இல்ல அதை கூட போட்டு விதைக்கால் இல்லை தும்ப வந்திருக்காத ஆமையோ என்று அழுது புலம்பினா மாயாண்டி ஆதாரணம் கொண்டு ஏய் பெரும்புலையா வேலை தவறுதுடா என்ன அப்பனும் அவளும் ஒப்பார் வச்சுக்கிட்டு இருக்கு என்ன ஒப்பார் சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க நேரம் தவறி மகளை பலி கொடுத்தா நான் ஏத்துக்கிட மாட்டேன் போட்டு தள்ளிடுவேன் பாத்துக்கோ உடனே மாந்திரவாதி பெரும்புலையும் புலக்கத்தி தான் எடுத்தான் மகம் மார்வதை தம் அவருதானே மணிக்குடல உருவுதானே மாலையாக போடுதானே வீரக்கொலை தாமரக்கா எடுத்து வைத்த இலையிலதான் ஏய் மாயாண்டி நீ கேட்ட பலி இதை அருந்தி விட்டு என் சுமுழுக்குள் அடைபடணும்னா வீரக்கொலை அப்படியே துடுக்கி அடே பெரும்பலையா பெத்த மகடா ரத்த வாடை ஒத்த மகனும் பாராமல் இந்த மாயாண்டிக்கு பலி கொடுக்க துணிந்தாயே சண்டாள பாவி என் உயிர் இப்ப போனாலும் இதிலே இருந்து 8ஆம் பூசை அன்று உன் தலையோ ஆணை காலாலே அருந்து போகுமடா கொல்லி வைக்க குழந்தையற்று நீ இருக்கு இடமெல்லாம் இண்டு இசங்கு கள்ளி கத்தாழை முளைக்கும் என்று அப்பனுக்கு சாபத்தை கொடுத்தார்
மாயாண்டி சுடலையா மாயாண்டி சுடலையா மாவிசைக்கு பெண்ணவளை மாபுசைக்கு பெண்ணவள மாபூச போடுவாரா மாபூச போடுவாரா ஏய் பெரும்புலையா உன் மகளை நான் மாபூச போட்டேன் ஆமா நான் கேட்ட பலிய நீ கொடுத்த ஆ, நான் சொன்ன வாக்க காப்பாத்தணும் இல்லையா ஆமா ஆனாலும் என்னப்பா 8ஆம் பூசை அன்று எனக்கு யானை பலி தரலம் அவன ஆ, உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னைய போட்டு தள்ளிடுவேன் பாத்துக்கோ என்ற 1008 சொருபத்தில் அரை சொருபத்தை எடுத்த மாயாண்டி ஆமோ சுமலுக்குள் அடைபட்டார் சரி இவர் அடைபட்டது உண்மையா பொய்யா என்று பார்க்கணும் பார்க்கணும் அல்லவா என்று ஆந்திரவாதி காளி பொலையன் ஆமையோ நீலகண்டன் கசத்திலே சிமிளை விட்டார் ஆமா ஏற்றி மீன் ஏறுவதை போல் நீந்தி வந்தார் மாயாண்டி ஆமையோ சிமிளை விட்டு தெரித்து தெரிந்து பொலையன் செவிட்டுல ஓங்கி ஒரு அடி அடி கொடுத்தார் மாயாண்டி ஏ பெரும்புலையா ஓ, 8ஆம் பூசை அன்று எனக்கு ஆணை பலி தராம இருந்தையானா உன்னை விட மாட்டேன் விட போறதில்லப்பா உடனே மறு வெள்ளிக்கிழமை ஆமா மலை விலையிலே காத்திருந்தான் பெரும்புலையன் ஆமையோ கொட்டாரக்கரை அரசமன்னே ராமராஜா ராமராஜா மலவிளை வழியாகவே யானையை அலங்கரித்து பவனி வருகிறார் சரி யானைக்கு முன்னாலும் மையை சுண்டினார் சுண்டி விட்டான் யானை 4 கால் முடமாக படுத்திருந்தது மலை விளைக்குல படுத்தது அதை அறிந்தார் அரசமன்னே ராமராஜா என்னய்யா மந்திரி அழைத்து விவரத்தை கேட்டார் ஆமா மந்திரி சொன்னார் சரி காணிகாட்சியா குடுத்தீர்களே காளி புலையனுக்கு ஆமா அவன் போன வெள்ளிக்கிழமை ஒரு துஷ்ட தேவதையை பிடித்தடைத்தான் பிடித்து அடைச்சிருக்கான் பெத்த மகனும் பாராம பலி கொடுத்தான் பலி கொடுத்தான் போல இன்று அதற்கு 8ஆம் பூசை சரி நம்ம யானை பலி கொடுத்தான் பலி கொடுத்துட்டான் அண்ணா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த பாவி இவன் ஆ, இவனை சும்மா விடக்கூடாது கூடாது கூடாது தக்க தண்டனையே நாமல் கொடுக்க வேண்டும் ஆமையோ மறு யானையை கொண்டு வந்து கொண்டு வந்து ஆள குளிய வெட்டி ஆமா அதிலே புலையனை இறக்கி ஆமையோ கழுத்தளவு மணலை குமித்தார் ஆமோ ஆனை காலாலை எத்தச் சொன்னார் எத்த சொன்னார் ராமராஜா ஆனை காலாலை எத்தும் பொழுது புலையன் தலை துண்ட அறுந்து ஓடுது 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 சுடலைக்கு அபாயம் ஆயாண்டிக்கு அபாயம் என்று ஓடும் பொழுது ஆமோ ஏ பெரும்புலையா என்னய்யா உன் உயிர் போகும்போது என் பெயரை நீ சொன்னதினாலே சொன்னதுனால நீ பூலோகம் எந்த இடம் அமர்ந்தாலும் அமர்ந்திருந்தாலும் புலமாட சாமியாக ஆமோ உன் மனைவி புலமாடத்தியாக மடத்தியாகவும் உன் மகளை நான் மாபூச போட்டதுனால அம்மா நான் எந்த இடத்துல இருந்தாலும் இருந்தாலும் என் காமாட்டுல அவளுக்கு ஒரு நிலைய உண்டு ஆமாப்பா என்று மாயாண்டி வரமளித்து வரமளித்து களவு செய்த புலையனையே களவு செய்த புலையனையே கருவறுத்து வாராரே கருவறுத்து வாராரே உள்ளையிட்ட புலையனைத்தான் உள்ளையிட்ட புலையனைத்தான் குடியறுத்து வாராரே குடியறுத்து வாராரே கொட்டார கரை கடந்து கொட்டார கரை கடந்து பகவதிய வாசல் விட்டு பகவதிய வாசல் விட்டு பகவா மகள் மாயாண்டி கடவுள்மாக மாயாண்டி குற்றாலம் வாராரே குற்றாலம் வாராரே அருவிக்கர நீராடி கர நீராடி 63 63 குற்றால நாதரையும் குற்றாலநாதரையும் குழல்வாய் மொழி அம்மாளையும் குழல்வாமொழி அம்மாளையும் சித்திர சபையதிலே தீர சமயத்தில சித்திரத்த வணங்குவாராம் வணங்குவாரா குற்றால நங்கையவும் நங்கையும் 18ஆம் படி கருப்பனையும் கமடி கருப்பனையும் பவசுடனே தான் வணங்கி உடனே தான் வணங்கி குற்றாலம் தனி கடந்து குற்றாலனை கடந்து தென்காசி மார்க்கமாக காசி மார்க்கமாக காசி விஸ்வநாதரையும் காசி விஸ்வநாதரையும் உலகம்மாள் விசலாட்சி உலகம்மா விசலாட்சி அவர்களையும் தான் வணங்கி அவர்களையும் தான் வணங்கி ஆலங்குளம் பாதையாக அலங்கோலம் பாதையாக திருநெல்வேலி டவனதியில வேரி டவுனில நெல்லையப்பர் காந்திமதி நெல்லையப்பர் காந்திமதி அவர்களையும் தான் வணங்கி அவர்களையும் தான் வணங்கி எங்க போவோம் என்று எங்க போவோம் என்று மூணாறு ஓடுகின்ற மூணாறு ஓடுகின்ற முக்கடலும் கூடுகின்ற கடலும் கூடுகின்ற சிவலக்கரி தன்னாதியிலே பேரிதன்னதி சிவலிங்கமாக தான் முளைத்து தான் முளைத்து முதல் நிலையம் வாங்குதாரே நிலையம் வாங்குதாரு மாயாண்டி சுடல ஐயா மாயாண்டி சுடலையா எந்த இடம் போனாலும் அம்மா ஐயாவுக்கு முதல் நிலையமே அங்கதான் இப்ப சிவலப்பெரியில தான் முதல் நிலையம் அப்படி அங்கே நிலையத்தை பெற்று ஆமோ வடக்கு முகமாக வாராரே சுடல ஐயா ஆறாரு கயத்தார் தனை கடந்து வில்லிசேரி பக்கத்தில
ஆசூரு தன்னாதில கருத்த உடையார் வாசலில கருத்த உடையார் வாசலில கட்டுடனே அமர்ந்தாரே கருத்துடையார் வாசலில கோவில்பட்டி பக்கத்துல வில்லிசேரி விளக்கு அருகில இருக்கும் ஆசூர். ஆசூர் ஆசூர் அந்த ஆசூர்ல கருத்த உடையார் ஐயனாருடைய வாசல்ல 21 தேவாத 61 பந்திகளுமாக அரசு மகன் தவசநாதன் சிவனனைந்த பெருமாளும் பேச்சு பெருமர் அச்சுதையா காவல்கார கருப்பனோடு தர்க்கமாடன் தளவாய் மாடன் கல்லேரி மாட சுவாமி மாயாண்டி சுடலை முண்டன் எல்லாத்துக்கும் மேலாக ஈனசுவாமி ஆனவரும் கொலுவிருந்து வாரபோது என்ன என்ன நடக்குதானா நடக்குதானா ஏற்ற ஆசூரு தன்னாரில ஆசூர்ல 21 தேவாத 61 பந்திகளையும் சீரும் சிறப்புமாகவே வணங்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் தெரியுமா? முத்துசாமி தேவர் என்றும் தேவர் முத்துசாமி தேவர் என்றும் தேவர் அவருடைய தம்பி அவர் முத்தையா தேவர் என்றும் தேவர் அவருடைய தம்பி அவர் பொடுசு தேவர் என்பவரோ வெள்ளையம்மா பெண்கோடிக்கு அண்ணன் தம்பி 3 பேரும் அன்போடு பிறந்தவர்கள் அன்போடு பிறந்தவர்கள் ஆசூர்ல வெள்ளையம்மாள் என்ற பெண்கொடிக்கு அருமை மைந்தர்கள் 3 பேர்கள் முத்துசாமி தேவரும் தம்பி முத்தையா தேவரும் தம்பி பொடுசு தேவர் என்பவரும் சீரும் சிறப்போர் ஆசூரிலே குடியிருந்து வருகிறார்கள். அப்படி இருந்து வரும் பொழுது மூத்தவர முத்துசாமி தேவருக்கு தலையாரி வேலை. அப்படி தலையாரியாகவே பணிபுரிந்து வருகின்ற காலத்தில் அந்த முத்துசாமி தேவருக்கும் அவருடைய ஊரிலே வாழ்ந்து வரக்கூடிய நாயுடு நாயுடுமார்களுக்கும் முத்துசாமி தேவருக்கும் சண்டைகள் ஏற்பட்டு வருகிறது. மன கஷ்டங்கள் ஏற்பட்டதினாலே அண்ணன் தம்பி 3 பேர்களுமாக தன் தாயாகிய வெள்ளையம்மாளை அழைத்து கொண்டு இனிமே நம்ம இந்த ஊர்ல இருந்தோம்னா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்ப்போம், மனச்சடவு நாமளுக்கு ஏற்படும். அதனால நாடு விட்டு நாடு தேசம் விட்டு தேசம் தென்மேற்கு பாதையா நாமல் போவோம் என்று அண்ணன் தம்பி 3 பேர் ஆசூர் விட்டல்லவோ மேட்டூர் வாராரே. வருகிற வேளையில அவருடைய தங்கையத்தான் சின்ன மகள் வீட்டுக்கு சின்னையா வீட்டுக்கு சிறப்போடு வாரா. அப்படி வருகிற வேளையில் அண்ணன் தம்பி 3 பேரும் தங்கை கணவனாகிய தவசி தேவரும் 3 பேர்களுமாக
ஆளுக்கு 10 ஏக்கர் நிலம் வாங்கி ஆமையோ விவசாயம் செய்து வருகிறார்கள். அம்மா அப்படி வரக்கூடிய நாளையிலே என்னையா முத்துசாமியின் அம்மாளாகப்பட்ட வெள்ளையம்மா, அந்த வெள்ளையம்மா தெய்வ பக்தி நிறைந்தவா. தெய்வ பக்தி நிறைந்தவங்களா? எந்த ஊர்ல எந்த கோயில் கூட நடந்தாலும் அந்த அம்மா போயிருவா. அங்க போய் ஐயாவை தரிசனம் பண்ண போயிருவாங்க. ஆமா, தெய்வ வழிபாடுகளை செய்வதிலே பெரிய வல்லவராக வாழ்ந்து வருகிறார்கள். சரி, அப்படி இருக்கும் பொழுது என்னையா கோயில்ல கிடா வெட்டுவாங்க இல்லையா? அப்ப ஊரா இந்த அம்மா தெய்வத்தை வணங்கி வரும் பொழுது மக்களுடைய அன்பு பாசத்தால ஆட்டுக்கறி இந்த அம்மாளுக்கு அன்போடு கொடுப்பது வழக்கம். ஆட்டுக்கறி கொடுப்பது பழக்கம். அப்படியே ஆட்டுக்கறி வாங்கி கொண்டு எல்லா கோவிலையும் சென்று அவள் தெய்வங்களை வணங்கி வருகின்றார்கள். அப்படி வணங்கி வருகிற பொழுது பார்த்தாரு அண்ணன் தம்பி 3 பேரும் நம்ம அம்மா எல்லா கோயிலையும் போய் ஊரா வணங்குதா. வணங்கி வாரா. நம்ம சொந்த குலதெய்வம் ஆசூர்ல இருக்கு. ஆசூர்ல இருக்கு. அப்ப நம்ம அம்மா தெய்வ பக்தி நிறைந்தவா. சரி, ஆகையினால என்னையா நம்ம இந்த தியாவாதைய வணங்கணும், கொண்டு வந்து வணங்கணும். நம்ம அம்மாளை இனிமே ஊரா கோயிலுக்கும் போக விடக்கூடாது என்று முத்துசாமி தேவரும் முத்தையா தேவரும் தம்பி பொடுசு தேவரும் அண்ணன் தம்பி 3 பேரும் தடியம்பட்டி வாராரே. தடியம்பட்டி வந்தல்ல சங்குத்தேவர் இடமறியிலே, சங்குத்தேவர் இந்த விவரம் அது தடியம்பட்டி சங்குத்தேவரை கண்டு தரிசித்து, ஐயா எங்க சொந்த சாமி ஆசூர்ல 21 தேவாதை இருக்கு. எங்க சண்டை சடவால வந்துட்டோம். எங்க அம்மா இப்ப எல்லா தெய்வத்தையும் வணங்கி வாரா. அதனால எங்க அம்மா இனிமே அடுத்த தேவாதையை போய் வணங்க கூடாது. ஆகையினால ஆசூர்ல இருந்து எங்க சாமிய மேட்டூருக்கு கொண்டு வரணும். அதனால நீங்களே எங்க கூட வரணும், வந்து உதவி செய்யணும் என்று சங்குத்தேவரை அழைத்த பொழுது அவரோ அப்படியே ஆட்டும் என்று அண்ணன் தம்பி 3 பேர் சங்குத்தேவரை அழைத்து கொண்டு ஆசூரில் இருந்தல்லவோ சிவனானேந்த பெருமாளும் பேச்சு பரமராஜுதை கருத்தவுடையார் வாசலில கொலுவிருக்கும் தேவாதைகள் கல்லேரி மாடசுவாமி காவல்கார கருப்பனோடு மாயாண்டி சுடலை முண்டல் ஈனன் சாமி ஆனவரை நாளான நாளாதிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே அருணன் உதயம் போலே அதிகால வேளையிலே சூரியன் உதயம் போலே சூரியன் உதயம் தெய்வத்தை பிடிமண்ணு எடுக்க பார்ப்போ. ஆசூர் பக்கத்தில தலவாய்புரம் தன்னாதில புளிய மரம் அடியாதில கொலுவிருக்கும் தேவாதையை கருத்த உடையார் ஐயனாரும் கல்லெறி மாட சுவாமி சிவனானேந்த பெருமாளும் பேச்சு பரமராஜுதை மாயாண்டி சுடலையோடு முண்டனுமா காவல்கார கருப்பனோடு கொட்டு மேல முழக்கத்தோடு பிடிமண் எடுத்து கொண்டு அங்கிருந்து பயணம் வைத்து தளவாய் போறந்தனை கடந்து சாவலா பெரி பாதை விட்டு சாலை புதுர் பாதையாக கயத்தார் வழியாக மேற்கு முகமாக
அரசங்கோலம் தனை கடந்து புதுக்கூடி பாதையாக மேற்கு நோக்கி வாராரே பிராஞ்சேரி தனை கடந்து இத்திகோலம் தனை கடந்து மேற்கு முகமாக மேன்மை பெற்று வாராரே இத்திகோலம் கடந்து வடக்கு செலிய நல்லூர் பக்கத்திலே அமர்ந்திருக்கும் குளத்து கரைக்கு வந்து வலதுபுறம் சுற்றி கிழக்கு முகமாக 21 தேவாலய 61 பந்திகளுக்கும் அந்த முத்துசாமி தேவரும் தம்பி முத்தையா தேவரும் கொடுசு தேவரும் அந்த சங்கு தேவருமாக பிடியும் மண்ணை கொண்டு வந்து இந்த ஐயா அமர்ந்திருக்கிறாரே கருத்த உடையார் சாஸ்தா மூலஸ்தானமாக கல்லேரி மாட சுவாமி மாயா ஆண்டி சுடலை முண்டல் சிவனணைந்த பெருமாள் பேச்சு பிரமராட்சுதையா காவல்கார கருப்ப சுவாமி ஈனசாமியோடு நிலையத்தை போட்டு நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து நாளான நாளு நல்ல ஆடி மாதத்தில 2ஆம் வெள்ளி நோன்பு போட்டு 3ஆம் வெள்ளிக்கிழமையில முக்கியமாகவே குடை கொடுத்து முத்துசாமி தேவரும் முத்தையா தேவரும் கொடுசு தேவரும் அவர்கள் வழி வழி வாரிசுகளும் மற்ற அனைத்து பொதுமக்களும் ஒன்று கூடி தெய்வத்தை வணங்கி வரக்கூடிய நாளையிலே வணங்கி வரும் மக்களுக்கெல்லாம் காகம் பறக்காமல் கருங்குருவி லாந்தாமல் சிட்டு பறக்காமல் சிறுகுருவி லாந்தாமல் மக்கள் ஒரு பயிராக அமைந்திருக்கும் தெய்வங்கள் ஒரு வேலியாக வணங்கி வரும் மக்களை என்றென்றைக்கும் காத்து வருகிறார். மங்கள வாழியவே வாழியவே பாடுவதற்கு பால சரஸ்வதியே அம்பிகையே அருள் புரிவார். நாங்கள் பாடுவதற்கு கோவிலதும் வாழ்க வாழ்க, கோமரத்தார் வாழ்க வாழ்க, கொடை கொடுத்த சீமானெல்லாம் வரிப்பணங்கள் கொடுத்தவர்கள், சுவாமி அலங்காரம் செய்தவர்கள், பூசை செய்த பூசாரி, புஷ்பம் கொண்டு வந்தவர்கள், தர்மகர்த்த நாட்டாமை, கணக்கு பிள்ளை பொக்கிஸ்தார், பொங்கலிட்ட தாய்மார்கள், ஆடுகோழி பலி கொடுத்தோர், ஒத்துழைத்த சீமானெல்லாம் அன்னதானம் வழங்கியவர், சாப்பாடு போட்டவர்கள், இருக்கையிடம் தந்தவர்கள், காப்பி சப்பளை செய்தவர்கள், பொன்னாடை போற்றியவர், மலர் மாலை போட்டவர்கள், அன்பளிப்பு செய்தவர்கள், பந்தலதும் போட்டவர்கள், பந்தல் அலங்காரம் செய்தவர்கள், பந்தலிலே வந்த சனம் பார்க்க வந்த சனங்கள் எல்லாம் எங்கள் கதை கேட்டவர்கள், எங்களை யாசினவர் பேசினவர், கைலை போல் வாழ்க வாழ்க ஏழமாத அடித்தவர்கள், நாதஸ்வர வித்வான் எல்லாம் மைக்கு சற்று வைத்தவர்கள், ஆபரேட்டர் வாழ்க வாழ்க ஒலி ஒலியா அமைத்து தந்த
உரிமையாளர் வாழ்க வாழ்க எங்களை ரெக்கார்டிங் பதிந்தவர்கள் நீடோடி வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ வேண்டும் என் குருவும் வாழ வேண்டும் பாடியவர் வாழ வேண்டும் புலவரெல்லாம் வாழ வேண்டும் இல்லதுவும் வாழ வேண்டும் வீசுகோலும் வாழ்க வாழ்க கொடவுடைக்கு கைமணி கட்டை கோடிக்காலம் வாழ்க வாழ்க வாழ வேண்டும் வாழ வேண்டும் 100 கோடி 100 கோடி மலை முருகனுட சன்னதி போ வேலையா வேலையா சமையருமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனோட ஞான மொழி பேசும் முகம் ஒன்று விளையாடும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குண்டொருவர் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று தீர்த்த முகம் ஒன்று மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் அருள வந்த முகம் ஒன்று வாதைத்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் முருகா நீ அருள வேண்டும்